Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லியில் இன்று நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பல புதிய அம்சங்கள் இடம்பெற உள்ளன. அது குறித்து பார்ப்போம். இந்திய ராணுவத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பைரவ் பட்டாலியன் முதன்முறையாக இந்த அணிவகுப்பில் பங்கேற்கிறது. முப்படைகளின் பல்வேறு பிரிவினரும் இந்த அணிவகுப்பில் கம்பீர நடைபோட்டு செல்ல உள்ளனர். ரஃபேல், MiG-29 உள்ளிட்ட 29 போர் விமானங்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளன. பிரம்மோஸ், ஆகாஷ் ஏவுகணைகள், தனுஷ் பீரங்கிகள் உள்ளிட்ட இந்திய முப்படைகளின் ஆயுத தளவாடங்களும் பங்கேற்கின்றன. ஆபரேஷன் சிந்தூரில் முக்கிய பங்கு வகித்த S-400 ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் அணிவகுப்பில் கொண்டு செல்லப்பட உள்ளன. இரட்டை திமில் கொண்ட ராணுவத்தில் பணிபுரியும் பாக்டீரியன் ஒட்டகங்கள், சிறிய வகை குதிரைகள், மோப்ப நாய்களும் முதன்முறையாக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளன. மொத்தம் 1.5 மணி நேரம் நடைபெறவுள்ள அணிவகுப்பு நிகழ்ச்சி இந்தியாவின் படை பலத்தையும் பாரம்பரிய செழுமையையும் பிரதிபலிப்பதாக இருக்கும். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வாகனங்களும் இந்த அணிவகுப்பில் செல்ல உள்ளன. இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய கமிஷனின் தலைவர் உர்சுலா வான் டெர் லயன், ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டனியோ கோஸ்டா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். டெல்லி குடியரசு தின விழாவில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 30,000 டெல்லி காவல்துறையினரும் 70 கம்பெனி துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவர். 6 அடுக்கு சோதனைகளை கடந்தே அணிவகுப்பு பகுதிக்கு செல்ல முடியும். முக்கிய இடங்களில் AI திறனுள்ள ஸ்மார்ட் கிளாஸ்கள், அதாவது கண்ணாடிகளை பாதுகாப்பு படையினர் அணிந்திருப்பர். இதில் முன்கூட்டியே பதிவு செய்து வைக்கப்பட்டுள்ள பழைய குற்றவாளிகள் மற்றும் ஆபத்தானவர்கள் தென்பட்டால் உடனே அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். தொப்பி அணிவது, தாடி வைப்பது போன்ற மாறு வேடங்களில் வந்தால் கூட AI கிளாஸ்களை கொண்டு எளிதில் கண்டறிய முடியும். நகரின் முக்கிய பகுதிகளில் AI வசதி உள்ள கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. 4000 கட்டடங்களின் மேல் கண்காணிப்பு வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். சில மாதங்களுக்கு முன் டெல்லி செங்கோட்டை அருகே பயங்கரவாத தாக்குதல் நடந்த நிலையில் வழக்கத்தை விட கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மோதல்கள் நிறைந்த உலகில் இந்தியா அமைதியை பரப்புவதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது வந்தே மாதரம் பாடல் ஒவ்வொரு இந்தியரின் இதயங்களிலும் தேசபக்தியை விதைக்கிறது என்றார். தமிழ் கவிஞர் பாரதி வந்தே மாதரம் பாடலுக்கு வலிமை சேர்த்துள்ளதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்தியா போன்ற குடியரசு நாட்டின் அடிப்படை ஆவணம் என்று கூறிய திரௌபதி முர்மு வறுமையிலிருந்து கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு மீட்டிருப்பதாகவும் கூறினார்.
தமிழகத்தைச் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் 3 பேருக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவை முன்னிட்டு காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கிய 982 பேருக்கு மத்திய அரசு விருதை அறிவித்துள்ளது. இதில் வீரதீர செயல்களுக்காக 125 பேர், சிறப்புமிக்க சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதுக்கு 101 பேர், சிறப்பான சேவை விருதுக்கு 756 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஐஜி மகேஸ்வரி, காவல்துறை கண்காணிப்பாளர் குமரவேலு, காவல் துணை ஆணையர் அன்வர் பாஷா ஆகியோருக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழக காவல்துறையைச் சேர்ந்த 21 அதிகாரிகளுக்கு சிறப்பான சேவைக்கான பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.